பல பேர் டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க, மருத்துவர்கிட்ட போயிட்டு ஒரு காய்ச்சல் சொல்லும்போது அவங்க ஊசி போடுவாங்க. அவங்க ஊசி போடும்போது சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வலிக்கவே வலிக்காது, எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்வாங்க. ஆனா நீங்க எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் தைரியசாலியாக இருந்தாலும், அவங்க ஊசி போடும்போது உங்களுடைய கண் கண்டிப்பாக சினுங்கும், கண் இறுகும், உடல் இறுக்கமாகும். இதுவே ஒரு உதாரணம். கண்ணு கட்டியிருக்கீங்க, மருத்துவர் சொல்றாரு உங்களுக்கு நான் இப்போ ஊசி போட போறேன்ட்டு. அந்த சமயத்துல மருத்துவர் ஊசி போடுற வரைக்கும் உங்களுடைய கண், மனம், உடல் எப்படி இருக்கும்? எப்போ போடுவாருன்னு தெரியாது, ஆனா போடுவாருன்னு தெரியும். கண்டிப்பா ஒரு ஊசி போடுவாருன்னு தெரியும், ஆனா எப்போ போடுவாருன்னு தெரியாது. இதே சூழல் தான் எனக்கும். அதாவது பல்வேறு நோய் காரணமாக தந்தை ஒரு வழியில் இருக்காரு. அவரு கண்டிப்பாக இறப்பார் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தகவல் தான். அது அவருக்கும் தெரியும். ஆனால் அது எண்ணிக்கை அப்படின்னு யாருக்கும் தெரியாது, அது கணிக்கவும் முடியாது, அதை எதிர்பார்க்கவும் கூடாது. எதிர்பார்க்க கூடாது என்பது இயற்கை. ஆனால் எதிர்பார்ப்பது தான் மனிதனுடைய மனம். ஏனென்றால் ஒருத்தவங்க வழியில இருக்கிறாங்கன்னா அதோட தீர்வு என்ன? அவங்க இருந்துட்டே இருந்து என்ன பண்ண போறாங்க, அவங்க அடுத்து என்ன செய்ய போறான்னு நமக்கு தெரியாது. யாதும் ஊரே யாவரும் கேட்டிருப்பீங்க, கணியில் பூமுன்று நான் சொன்னதுன்னு. ஆனா சிங்கைக்கு தமிழ்நாட்டில இருந்து பிறந்து பெற்றோரை விட்டு இங்க வந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். யாதும் ஊரே யாவரும் கேளுன்றது பெற்றோருக்கு மட்டும் பொருந்தாது. நீ எந்த நாட்டுக்கு போனாலும் உன் பெற்றோர் உன் நாட்டில் தான் இருக்காங்க. அவங்கள நீ பார்க்க நீங்க தான் போகணும். எப்படி போவீங்க? நான் எப்போ ஊருக்கு போறதா இருந்தாலும் ஒரு சின்ன தகவல் வரும். என்னன்னா, அப்பாவுக்கு பால் ஊத்தியாச்சு கிளம்பி வா. இந்த அப்பாவுக்கு பால் ஊத்தியாச்சு கிளம்பி வான்றது கேட்பதற்கு சிரிப்பு வர மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு. ஆனா அதோடைய வலி என்பது அந்த பிள்ளைக்கு மட்டும் தான் தெரியும். பால் ஊத்தியாச்சு என்னன்னா, அவருக்கு ஏதோ ஒரு ஏக்கம் மனசுல இருக்கு. அந்த ஏக்கத்தை நிவர்த்தி செய்வதற்காக உறவினர்கள் யாராவது வந்து அவருக்கு ஒரு பால் சொட்டு விடுவாங்க. அதன் மூலமாக அவங்க ஆன்மா வந்து ஓரளவுக்கு அமைதியாகி உயிர் பிரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எப்பப்பெல்லாம் அவருடைய நாடி துடிப்பு குறையுதோ அப்பெல்லாம் சொல்றது என்னன்னா, யாரையாவது கூப்பிட்டு பால் ஊத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது பிள்ளையாக எனக்கும் ஒரு தொலைபேசி வரும், பால் ஊத்தியாச்சு கிளம்பி வான்ட்டு. அவங்க சொல்லும் போதுலாம் நம்ம இந்த சாங்கி விமான நிலையத்தை நோக்கி நம்ம ஓடுவோம். அப்போ ஓடும்போது நம்ம மனசு ஒரு வழியில் இருக்கும். என்னடா இது, எத்தனை தடவை கூப்பிடுறானுங்க, என்னதான் நடக்குது? ஒரு பக்கம் நீ நினைக்கலாம் கெட்ட பையன் நல்ல பையன்றதா இல்ல, எந்த ஒரு மகனாக இருந்தாலும் அவன் நினைப்பானா இது எத்தனை நாளுக்கு தொடர போகுது, எத்தனை முறை நம்ம ஓட போறோம், எத்தனை முறை நம்ம அழ போறோம் அப்படின்ற ஒரு வழி இருக்கும். அந்த விமானத்துல ஏறும்போது நம்ம ஒரு தொலைபேசி பண்ணுவோம். என்னன்னா, எப்படி இருக்காரு. விமானத்துல ஏறினோடனே நம்மளுடைய தொடர்பு துண்டிக்கப்படும். அப்போ அந்த 4 மணி நேர பயணத்துல இறங்குற வரைக்கும் மனசுல ஒரு படபடப்பு இருக்கும். என்ன படபடப்புனா, என்ன ஆயிருக்கும், இருக்காரா இல்லையான்ட்டு. இறங்குனதுக்கு அப்புறமா முறையா அந்த கைபேசியில இணைப்பு வந்தோன்னு நம்ம பார்க்குற தகவல் என்ன, ஏதாவது போட்டிருக்காங்களா இல்லையா, தகவல் போட்டிருக்காங்களா இல்லையா. மனசு வந்து அதை எதிர்பார்க்கும், சில சமயத்துல பயப்படும். அந்த சமயத்துல மனசு என்ன சொல்லுது நமக்கு தெரியாது. பல பேர் சொல்லுவாங்க, நீ விமானத்துல தான் போற, சந்தோஷமா போவ, படம் பார்த்துட்டு போவன்ட்டு. ஆனா பயணம் பண்ண ஒவ்வொரு முறையுமே விமானம் மேலே போற வரைக்கும் அந்த ஏர்பிளேன் மோட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அதை நான் அமுக்கவே மாட்டேன். காரணம் என்ன, எங்கேயாவது நடுவில் ஏதாவது ஒரு சின்ன இணைப்பு மூலமாக ஏதாவது தகவல் வருமோ அப்படின்ற ஒரு படபடப்பு, ஒரு பயம் இருக்கும். அக்டோபர்ல இருந்து ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஒவ்வொரு மாதமும் 2 வாரங்கள் 3 வாரங்கள் அவரோட இருந்தேன். ஆனா அவருக்கு நான் வந்ததே தெரியாது. அதாவது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியதுன்னா, ஒரு இடத்துல போறீங்க, உங்க வீட்டுக்கே போறீங்க, ஆனா ஆடை எதுவுமே இல்லாம அம்மனமா ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அது எப்போ வரும்னா, உங்களை நம்பியோ அல்லது உங்களை குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் உயிருக்கு போராடுகிறாரோ அது உயிரிழக்கும் தருவாயில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நீங்க போகும்போது அந்த ஊரே உங்களை பார்க்கும். என்ன பார்க்கனா, இவன் பாரு பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டான், இல்ல அப்பா அம்மாவை பார்த்துக்காம போயிட்டான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஒவ்வொரு முறையும் வீட்டுக்குள்ள போகும்போதும் ஒரு அம்மனமாக பொது தெருவில் நடக்கக்கூடிய ஒரு சூழல் தான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்தது. நான் போகும்போதெல்லாம் வாசல்லே பார்ப்பாங்க, இப்பதான் வந்தியான்ட்டு. அதே சமயத்துல ஒரு 2 வாரம் கழிச்சு கிளம்பும் போது சொல்லுவாங்கன்னா, என்னப்பா எதிர்பார்த்து நடக்கலையேப்பா, திரும்பி எப்போ வருவாப்பான்ட்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்கறை. நான் யாரையுமே குறை சொல்ல, இந்த உலகத்துல நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த தகுதி நமக்கே இல்லை, ஏன்னா நம்மளே சரியா இல்லாத சமயத்துல. ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த வார்த்தை பல சமயங்களில் நம்மளை காயப்படுத்தும். நம் வார்த்தை எப்பவே மத்தம் காயப்படுத்தும். அது எந்த ஒரு தயக்கமும் இல்லை. இது எல்லாம் நடந்தது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 வாரங்களுக்கு முன்னாடி இன்னொரு தொலைபேசி அழைப்பு, கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு. இந்த தடவை மட்டும் வித்தியாசமா எங்க அண்ணனே தொலைபேசி சொன்னா, கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னா, நான் வழக்கம் போல எனக்குன்னு சில திமிர் இருக்கு, எனக்குன்னு இருக்கு, நகைச்சுவையாக என்ன தம்பி இப்பயாவது கன்ஃபார்ம்டா அப்படின்னு தான் கேட்டேன் அண்ணன்கிட்ட. அவன் சொன்னா, நீ தயாராக கிளம்பி வானா. அப்புறம் 10 நிமிஷம் திரும்பி தொலைபேசியில் அழைச்சி,
கிளம்பிட்டியான்னு கேட்டான். ஏன்டா இப்போதான் 10 நிமிஷம் தான் சொன்னேன், அதுக்குள்ளே கிளம்ப முடியுமான்னு சொல்லும்போது தான் அங்கே அவன் அழுகுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. அப்போதான் தெரிஞ்சது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பு செஞ்ச அந்த திமிரா என்னன்னு தெரியல, அது என்னை பாதிக்கவே இல்லை. அந்த செய்தி காதல விழுந்தோம், கண்ணில் தண்ணி வரல. அடுத்தது என்ன செய்யலான்ற மனசு தான் போய் பையனை பள்ளியிலேருந்து விமான நிலையத்துக்கு வர வைக்கணும், டிக்கெட் போடணும், மனைவியை கொண்டு வரணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிற சில நிகழ்வுகளுக்கு யார் பேக்கப்னு பார்க்கணும், அவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்ற மனசு தான் போச்சே தவிர, உண்மையாக சொல்கிறேன், வெக்கமே இல்லை எனக்கு. நான் அப்போ அழவே இல்லை. விமான நிலையத்துக்கு போயாச்சு, விமானம் ஏறுது, இணைய துண்டிப்பு போகுது. அந்த சமயத்தில் ஒரு நிம்மதி என்னன்னா, இந்த தடவை நான் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே இறந்து விட்டான்றது உறுதி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இணையத்துல இருந்தா என்ன இல்லைனா என்ன, அந்த உயிர் அங்கே இருக்க போறது இல்லை அப்படின்ட்டு. இரவு நேரங்கள் நம்ம படுக்கும்போது நம்மையும் அறியாம ஒரு வலி வரும் மனசுக்குள்ள. அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய கோழைகள் ஆண்கள் தான். ஏன்னா பெண்களால எளிதாக கணவன் முன்னாடியோ அப்பா முன்னாடியோ அழ முடியும். ஆனா ஆண்களால பொது தரங்கள்ல அழுகுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த சமயத்துல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, யாராக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் தந்தை சாகிறாரோ இல்லையோ அவரோட நேரத்தை சிறப்பாக செலவு செய்யுங்கள். அழ தயங்காதீங்க. வாழ்த்துக்கள்.